கட்சிக்கு ஒவ்வொரு கட்சியும் சண்டை போட்டுக்குவோம். நீ இந்த ஊழல் செஞ்ச, நீ இந்த ஊழல் செஞ்ச. நீ பிஜேபி வந்து காங்கிரஸை பார்த்து நீ 2G சிஸ்டம் ஊழல், காங்கிரஸ் பிஜேபியை பார்த்து சொல்லும் நீ எங்களுக்கு மேலே பயங்கரமாக ஊழல் செஞ்ச, நீ ரஃபேல் ஊழல், எலெக்ஷன் பண்ணிட்டு ஊழல் கண்ணா பண்ணான்னு ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. நீ ஊழலில் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற அளவுக்கு அங்கே எல்லா கதையும் நமக்கு வெளியே வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் ஊழல்வாதிகள் நிறைந்த ஒரு உலகம் ஆகிப்போச்சு இது. பைபிள்லங்க ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டில் இருக்கிறாரு, வழி நடத்துகிறார் ஜனங்களை. அப்போ அவர் கேட்குறாரு, அவருக்கு ரிட்டையர் ஆகிற போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அவர் கேட்குறாரு, ஜனங்களை எல்லாம் கூடி வர சொல்லி அழகாக கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருக்கிறேன்னா, நான் உங்கள்கிட்ட ஏதாவது வரிதானம் லஞ்சம் வாங்கியிருக்கேனா, யாருக்காவது தப்பாக நான் ஃபேவரு பண்ணியிருக்கிறேன்னா, நான் சொத்து சேர்த்துருக்கேனா, இப்போ இந்த காலத்தில் அரசியல்வாதி சேர்க்குற மாதிரி நான் ஏதாவது சேர்த்து வச்சுருக்கிறேன்னா அன்னு ரொம்ப உருக்கமாக கேட்குறாரு. உடனே மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை சாமி, நீர் பரிதானமும் வாங்கவில்லை, நீர் எல்லாம் இடுக்கன் செய்யவும் இல்லை, நீர் எங்களுக்கு துரோகம் செய்யவும் இல்லை, நீர் எங்களுக்கு அநீதி செய்ததில்லைன்னு சொல்லிட்டு உருக்கமாக சொல்கிறாங்க. நாங்கள் வேதத்தில் ஒரு கட்டம் வருது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாருங்க இது? சாமுவேல். வயசாகி போச்சு, இவங்க ராஜாக்கள் கேட்குறாங்க. உடனே சவுளை கடவுள் சொன்னதுனால சவுளை ராஜாவாக்கி விட்டுறான். இவனும் வயசாகி போச்சு, மக்கள்கிட்ட கூடி வர சொல்லி எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் என்னால் உங்களுக்கு ராஜா ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், இனிமேல் வந்து நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன். நான் பேசும்போது இந்த வார்த்தையில் கேட்குறான், நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா, லஞ்சம் வாங்கினேன்னா, யாருக்காவது துரோகம் செஞ்சேனா, இடுகன் செஞ்சேனா, கேடு செஞ்சேனா, அநியாயமாக சொத்து சேர்த்தனா, அவனு கேட்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக